என்ன மக்களே, வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே பூனை வால் நினைச்சு புலி வாழை கையில பிடிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய பஞ்சாயத்தை ஃபேஸ் பண்ண போறாங்க. கடந்த 2 நாளா நம்மளும் ஒரு விஷயத்தை நோட் பண்ணிட்டு தான் இருக்கோம். வீட்டுக்குள்ள வினோத்தை டவுன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. முக்கியமா அரோரா சபரி 2 பேருமே வினோத்தை பேச விடாம ஒரு மாதிரி டவுன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சபரியை பொறுத்தவரைக்கும் வினோத் பேச வந்தா ஒரு மாதிரி ரூடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுறாப்ல. அரோரா பொறுத்தவரைக்கும் வினோத் பேச வந்தா வினோத்தை பேசவே விடாம அரோரா தனக்கான பாயிண்ட வச்சு வினோத்தை வந்து ஃபுல்லா டவுன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை நம்மளும் நோட் பண்ணிட்டு தான் இருந்தோம். அப்ப இந்த விஷயம் கொஞ்சம் இப்ப வீட்டுக்குள்ள முத்த ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து வினோத்துக்கு அகைன்ஸ்டா ஸ்கெட்ச் போடுறாங்க. இப்ப புதுசா வேற வீட்டுக்குள்ள ஒருத்தர் வந்திருக்காருல, அதான் நம்ம பிரவீன் ராஜ். அவரு ரொம்பவே சீன் போடுறாரு ப்ரோ. எனக்கு சத்தியமா புரியல, அவர் ரொம்பவே சீன் போட்டுட்டு இருக்காரு. ஏன் இந்த அளவுக்கு சீன் போடுறாருன்னு தெரியல. மேபி அதுக்கு காரணம் நீங்க தான் நான் நினைக்கிறேன். நீங்க மட்டும் இல்ல, நானும் சேர்த்துதான். ஏன்னா நம்மெல்லாம் அவர் ரிட்டர்ன் வரணும் ஒயில் கார்டு அனுப்புங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு இருந்தோம்ல, அது எனக்கு என்னமோ அவருக்கு ஹெட்வெயிட்டை கொடுத்துட்டு நான் நினைக்கிறேன். அதனால வீட்டுக்குள்ள போனதுல இருந்து ஒரு பாடி லாங்குவேஜ் வச்சுட்டு என்னடா மத்தா அப்படின்ட்டு ஒரு மாதிரி வியாபாரம் பண்ணிட்டு இருக்காப்ல. என்ன வியாபாரம் தான் தெரியல. என்ன வியாபாரம் தெரிஞ்சா நம்மளாச்சும் ஒரு கூறு 10 வாங்கலாம், என்ன அளவுன்னு தெரியல. அப்போ சும்மா வீட்டுக்குள்ள போனதுல இருந்தே ஒரு மாதிரி படம் போட்டுட்டு இருக்காப்ல. அந்த ப்ரோமோல கூட பார்த்திருப்பீங்க, நம்ம வினோத்துக்கும் பிரவீன் ராஜுக்கும் முட்டின மாதிரி ஒரு சீன் வந்திருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள போனதுல இருந்தே இவர் வினோத்தை ஒரு மாதிரி தான் பேசுறாப்ல. என்ன பையா பையா என்ன பையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சண்டை இழுக்கிற மாதிரி தான் நம்ம பிரவீன் பேசிட்டு இருந்தாப்ல. அப்ப அது சரி ரைட் ஃபன்னு சொல்லி நம்ம விட்டாச்சு. அதுக்கப்புறம் பிரவீன் ராஜ் வந்து ஒரு 4 பேரை மட்டும் வெளியே கூட்டு போய் அந்த கார்டன் ஏரியால உட்கார வச்சு பேசிட்டு இருந்தாரு. அப்ப நம்ம வினோத் ஒரு 2-3 மொக்க கொடுத்துட்டாப்ல. அந்த பஞ்சாயத்தை தான் அந்த ப்ரோமோல போட்டிருக்காங்க. அது என்னங்கறத ரொம்ப கிளியரா சொல்றேன். அது மட்டும் இல்லாம இப்ப 4வது ப்ரோமோ கூட வந்திருக்கு, கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. அந்த 4வது ப்ரோமோல அரோரா சபரி இவங்க 2 பேருமே வினோத்துக்கு ஆப்போசிட்ல ஒரு சில விஷயங்கள் பண்றாங்க. அதுல வினோத் சிம்பிளா முடிச்சு விட்டாரு. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான், வினோத்தை பொறுத்தவரைக்கும் அவர் யாரு பிரச்சனைக்கு போக மாட்டாரு ப்ரோ. யாருக்கிட்டையும் பிரச்சனையை ஃபர்ஸ்ட் பண்ண மாட்டாரு, யாரோட பிரச்சனைக்குள்ளே போக மாட்டாரு. அவர் உண்டு, ஒரு வேலை உண்டுன்னு இருப்பாரு. ஆனா நீங்க அவர்கிட்ட பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாருன்னா, உங்களுக்கான பழைய பிரச்சனை எல்லாம் எடுத்துட்டு வந்து உங்களை சப்பையா முடிச்சு விட்டுரு. நீ இப்படி பண்ண வந்தானே, நீ இப்படி பேசணும் வந்தானே, நீ ஏன் ஒரு டம்மி தான், நீ என்னை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு சப்பையா முடிச்சு விட்டுருவாப்ல. அந்த வகையில இப்ப 4வது ப்ரோமோல ஒரு சில சண்டைகள்லாம் வந்திருக்கு. என்னென்ன விஷயம், பிரவீன் ராஜ் என்னென்ன சீன் போட்டுட்டு இருக்காரு, எல்லா விஷயத்தை மொத்தமா பாத்துறலாமா? சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ ஒரு 10 பேரை சஜஸ்ட் பண்ணும். சோ முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வினோத் கொஞ்சம் கான்ல இருக்காரு ப்ரோ. ஏன்னா வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி அகேன்ஸ்டா பேசிட்டு இருக்காங்க, அகேன்ஸ்டா டவுன் பண்றாங்க. அது அந்த மனுஷனை வந்து ரொம்ப லோன்லி ஆக்குது. ஆல்ரெடி அந்த மனுஷன் வந்து லோன்லியா தான் இருக்காப்ல. ஆல்ரெடி கூட இருந்த எல்லாருமே வெளியே போனதுனால அந்த மனுஷன் லோன்லியா தான் இருக்காப்ல. அப்படி இருக்கும்போது கூட பழகிட்டு இருந்த அந்த சபரி அரோரா இவங்கெல்லாம் டவுன் பண்ணும்போது அந்த மனுஷனால வெளியே சொல்ல முடியாம ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காப்ல. பார்க்க எனக்கு கஷ்டமா இருக்கு. எவ்வளவு பேர் அதை நோட் பண்ணீங்கன்னு தெரியல. அப்படி நீங்க நோட் பண்ணீங்கன்னா மறக்காம எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. சோ அப்போ பிரவீன் ராஜ் என்ட்ரி கொடுத்தாரு. என்ட்ரி கொடுத்தோன்னே போனதுல இருந்து வினோத் கிட்ட ஒரு மாதிரி பையா எனக்கு தெரியும் பையா அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ் காமிச்சு ஒரு சீன் போட்டுட்டு இருந்தாப்ல. நான் அதை பெருசா கண்டுக்கல, சரின்னு விட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 4 பேரை மட்டும் கூட்டு போய் இந்த கார்டன் ஏரியால உட்கார வச்சு பேசிட்டு இருந்தாப்ல. யார் அந்த 4 பேர்னா, சாண்ட்ரா, அரோரா, சபரி, விக்கல் சிக்கிறோம். அப்ப 4 பேரை உட்கார வச்சு பேசிட்டு இருக்காப்ல. அப்படி பேச ஆரம்பிக்கும் போதே அவர் அந்த கார் டாபிக் தான் எடுத்தாரு. ஃபர்ஸ்டே கேட்டார், என்னப்பா பாரு காமோலாம் காணும் போல, இப்பதான் வீடு ரொம்ப அமைதியா இருக்க போலன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் எடுத்தாப்ல. அப்ப நான் நினைச்சேன், சரி ஓகே ஏதோ கோவத்துல இருக்காரு, அந்த டாபிக் எடுக்காருன்னு சொல்லிட்டு விட்டேன். அப்ப அந்த டாபிக் எடுத்தோன்னா எல்லாருமே ஆமா இப்பதான் நிம்மதியா இருக்கும், என்ன கொஞ்சம் டிராமால இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சொல்லிட்டே இருந்தோம். நம்ம பிரவீன் என்ன பண்ணாருன்னா, ஜென்டில்மேன்ஸ் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்றேன்னு சொல்லிட்டு சபரிக்கும் விக்கல் சிகரமுக்கும் வாழ்த்துக்கள் சொல்றாப்ல. ஜென்டில்மேன் ஒரு பொண்ணுக்காக ஸ்டாண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு ஒரு வாழ்த்துக்களை கொடுக்குறாப்ல. யாருக்கு? நம்ம சாண்ட்ராக்கு ஸ்டாண்ட் பண்ணாங்களா, அதனால. அப்ப அங்க இருக்க எல்லாருமே வினோத்தும் ஸ்டாண்ட் பண்ணாருன்னு சொல்றாங்க. உடனே அந்த இடத்துல நம்ம பிரவீன் என்ன பண்றாருன்னா, வினோத்தா வரணும்னு வந்தாரு, வேற எதுவும் இல்ல, வரணும்னு இருந்துச்சு அதனால வந்தாரு, வேற எதுவும் கிடையாது. அவரு மத்தபடி எதெல்லாம் யோசிச்சுலாம் வந்திருக்க வந்தாரு, வர வேண்டிய கட்டாயம் அதனால வந்திருக்காரு, வேற ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த இடத்துல டவுன் பண்றாரு. எனக்கு தெரிஞ்சு வினோத் வர வேண்டிய கட்டாயம் அப்படிலாம் சொல்லி வரல. அவரும் பார்த்துட்டு தான் இருந்தாரு. காமு பண்ணிட்டு இருக்கான். காமு அந்த இடத்துல தட்ட முடியாம உட்கார்ந்து இருந்தாரு. என்னதான் இருந்தாலும் நண்பன் என்ன பேசன்னு தெரியாம வேணான்னு சொல்லி கத்திட்டு இருந்தாரு. கடைசியில அந்த பொண்ணை மிதிச்சு வெளியே தள்ளிட்டாங்க. பாக்காரு, அந்த பொண்ணுக்கு பிக்ஸ் வருது. சபரி இறங்குறாப்ல. அடுத்த செகண்ட் வினோத் இறங்கிட்டாப்ல. அங்க சீன் போடணும், அந்த டாஸ்க் விட்டு போயிட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு போகணும், அதெல்லாம் அவர் யோசிக்கல. அங்க பாக்காரு, விக்கல் சிகரம் உள்ள ஓடுறாப்ல. சபரி மட்டும் தான் அங்க நிக்காப்ல. தனியா சபரியால தூக்கிட்டு உள்ள போக முடியாதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு இவர் இறங்கி மைக்கெல்லாம் கழட்டி வீசிட்டு இவர் தான் பிடிச்சி தூக்கி இருப்பாரு. அந்த விஷயத்தை வீட்டுக்குள்ள கூட சொல்லியிருப்பாரு, இவனால தனியா தூக்க முடியாதுன்னு சொல்லி தெரிஞ்சுதான் நான் வந்து தூக்க ஆரம்பிச்சேன்னு சொல்லி. சோ அவர் சீன் போட்டுலாம் அங்க இறங்கல. அவர் சீன் போட்டு வரணும்னு கட்டாயம் இருந்துல அங்க இறங்கல. ஓகேவா? அது வந்து தேவையில்லாத ஒரு பதிவு. அப்ப அந்த இடத்துல ஒரு பதிவை போடுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, எல்லாரையும் சும்மா சொல்றாப்ல, உங்களுக்குள்ள இருந்த குழந்தைய கொன்னுட்டீங்க, உங்களுக்குள்ள இருந்த அந்த உண்மையை கொன்னுட்டீங்க, அரோரா மட்டும் தான் கொஞ்சம் பரவாயில்ல, மத்தபடி எல்லாருமே இந்த கேமுக்காக உங்களுக்குள்ள இருந்த அந்த விஷயத்த கொன்னுட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சீன் போட்டு பேசினார். இப்ப நார்மலா அட்வைஸ் கொடுத்திருந்தா தெரியாது.
இப்ப நார்மலா பிடிச்சி கேமுக்காக நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, இப்படி பண்ணிருக்க கூடாது, இந்த மாதிரி பேசினா தெரியாது. ஆனா இவர் ஒரு மாதிரி சீன் போட்டு ஒண்ணு பண்ணாரு பாருங்க. ஆப்போசிட்ல இருந்த வினோத் டென்ஷன் ஆயிட்டு, ஏய் இங்க வாடா, நீயே ஒரு டம்மி, 33 நாள் வீட்டுக்குள்ள நீயே சும்மா தானே உட்கார்ந்துருந்த, வெறுமனைக்கு பயாஸ்டா தான் இருந்த, முதுகு பின்னாடி தான் பேசின, இப்ப என்னடா சீன் போட்டுட்டு இருக்கா, என்ன அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கா, வா வா நீயே அதான் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு சொல்றாப்ல. கரெக்ட் தானே? ஏன்னா அவர் இந்த வீட்டுக்குள்ள 33 நாள் இருந்திருக்காரு. 33 நாளுமே இதே மாதிரி தான் அங்கங்க பேசிக்கிட்டு இதே கேம் தான் போட்டிருக்காப்ல. அதே கேம் தான் எல்லாரும் போட்டிருக்காங்க. அப்ப இவர் வெளியே போயிட்டு வந்தோன்னே இவர் புனிதர் கிடையாது. அப்ப இவர் வந்து அட்வைஸ் கொடுத்தா, நீ அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு இங்க யாரும் கேம் ஆடலடா, வாடான்னு சொல்லிட்டு வினோத் வந்து கிண்டலா பேசுறாப்புல. அப்போ ரெண்டு பேரும் ஒரு மாதிரி வாக்குவாதம் பண்ற மாதிரி அது ஒரு மாதிரி போகுது, ஓ அப்படின்னு ஒரு மாதிரி போகுது. அதுல வினோத் ஃபன் பண்ணி விட்டாப்ல. டப்புன்னு அந்த இடத்துல பாய் குந்து குந்து இங்க வந்து குந்து வாடாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வச்சு செஞ்சு விட்டாப்ல. அங்கே நம்ம பிரவீனுக்கான மூஞ்சி செத்து போச்சு. அப்ப அந்த கேங் ஒண்ணு இவர் ஏன் இப்படி ரியாக்ட் பண்றாருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த கேங் பாக்கு. அப்ப நானும் கவனிச்சுட்டே இருக்கேன். அதுல பிரவீன் காந்தி அப்பா தண்ணிப்பழம் 2.0 உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்காருப்பா. அவர் என்ன கதை ஏது கதை என்ன மேட்ச் என்ன டீம்னே தெரியாம டக்குன்னு உள்ள போயிட்டு இப்ப பாத்தீங்கன்னா அப்படி பேசியிருக்க கூடாது, உங்களுக்குள்ள இருக்க குழந்தை அதை கொன்னுட்டோம், அந்த மாதிரி செல்ஃப் அதை தான் பேசியிருக்க கூடாதுன்னு என்னத்தையோ போட்டு அழுதுட்டு இருக்காரு. பிரவீன் பேசுனது வேற, வினோத் மொக்க கொடுத்தது வேற. அந்த ரெண்டு டாபிக்குமே வேற வேற. இவர் குறுக்கல போயிட்டு நீங்க அப்படி பேசியிருக்க கூடாது, யாரும் அவங்களுக்குள்ள இருக்க அந்த குழந்தை எல்லாம் கொல்லல அப்படின்னு ஏதோ பேசிட்டு இருக்காரு. அவர் டாபிக் வேஸ்ட், அதை தள்ளி வச்சிருங்க, அது காமெடி பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கு. அப்ப அந்த இடத்துல வினோத் நல்லாவே மொக்க கொடுத்து விட்டாப்ல, நல்லா வச்சு செஞ்சுட்டாப்ல. அங்க பிரவீன் பேச பேச ஆளுங்க உட்காந்து மொக்க கொடுத்துட்டே இருக்காப்ல. அப்போ இவன் ஃப்ளோல நிறைய விஷயத்த பேசுறாப்ல. பிரவீனை பொறுத்தவரைக்கும் ஃப்ளோல நிறைய விஷயம் பேசுறாப்ல. அப்ப கடைசியா யாருக்கு நாய் குலைச்சிச்சு என்ன கதைன்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த ஃப்ளோல போட்டு அடிக்கிறாப்ல. ஓகே, கிண்டல் பண்ணலாம், தப்பு கிடையாது, அது அவருக்கான கண்டென்ட், அவர் யார் அப்படிங்கிறத மக்கள் மத்தியில காட்டும், அவ்வளவுதான். ஓகேவா? அவருக்கான ஆக்ஷன்ஸ் வெளியே அது ரியாக்ஷன்ஸா மாறாது, நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. அப்போ அது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு மாதிரி வினோத்தை ஒதுக்குற மாதிரி தெரியுது. இவர் வினோத்து கிட்ட போய் பேசவே மாட்டேங்காரு. வினோத் பேச வந்தாலும் உன்ட்ட மைக் இல்லடா போடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தள்ளி விட்டுட்டு வினோத்தை அவாய்ட் பண்றாங்க. அப்ப வினோத் தனிமைப்படுத்தப்படுறாரு. அந்த பக்கம் திவ்யாவை பொறுத்தவரைக்கும் அவங்க ஜாலியா இருக்காங்க. அவங்க நம்ம பொய்க்கோழி பிடிச்சி வச்சு அவங்க ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. பொய்க்கோழி, திவ்யா, தண்ணி போனோம், அது ஒரு 3 பேர் டீமா ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எதை பத்தியுமே யோசிக்கல. ஆனா இங்க வினோத்தை ஒதுக்கணும்னா வினோத்துக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, அது நமக்கே பார்த்தா தெரியுது. அப்ப இந்த 4வது பிரமோல எனக்கு தெரிஞ்சு லிவிங் ஏரியால ஏதோ ஒன்று நடந்திருக்கு, லிவிங் ஏரியா சோஃபால ஏதோ ஒன்று நடந்திருக்கு. ஏன்னா நம்ம பிரவீன் வந்து நான் ஏதோ ஒன்று பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்காப்ல. அப்ப ஏதோ ஒன்று நடந்திருக்கு, ஏதோ ஒரு வார்த்தை விட்டுருக்காங்க. அந்த வார்த்தையை என்னன்னு சொல்லிட்டு கானா வினோத் கேட்டிருப்பாரு நினைக்க. அப்ப சபரி ஒரு மாதிரி கோவப்பட்டு ஏதோ பேசியிருக்காரு, ஒரு மாதிரி கோவப்பட்டு இதுரா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேசியிருக்காரு. இதை தான் எப்பவுமே பண்றாரு, இதை தான் எப்பவுமே கானா வினோத்திட்ட மட்டும் பண்றாரு. கானா வினோத் ஏதாவது சின்னதா போயிட்டு மச்சான் அப்படி இல்லடா அப்படின்னா சும்மாறா அப்படின்னு சொல்லி இப்படித்தான் பேசுறாரு. நீங்க நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி, சபரி வந்து கானா வினோத்திட்ட இப்படித்தான் பேசுறாரு. சின்னதா வந்து மச்சான் அப்படின்னு பேச போனாங்க, நீ சும்மா இருறா அப்படின்னு தான் பேசுறாரு. ஓகேவா? அப்ப அது ஏதோ டென்ஷனா இருக்கு. அப்ப அந்த மனுஷன் என்ன பண்றாருன்னா 93 நாளா நீ தான் பண்ணிட்டு இருக்க அந்த வீட்டுக்குள்ள, 93 நாளா ஏதாவது ஒண்ணு கேட்க வந்தாலே ஒரு மாதிரி அப்படின்னு இருக்க, இதான் பண்ணி போயிட்டு இருக்க, பாத்துக்கோன்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு சொல்றாப்ல. டக்குன்னு அரோரா அந்த இடத்துல இருந்துச்சு, ஏன் 93 நாள்லாம் பேசுறீங்க, அவங்க இப்ப என்ன பேசுனாங்க, இன்னும் டாபிக் பேசினாங்க, நீங்க எதுக்கு தேவையில்லாம இப்படி பண்றீங்க அப்படின்னு வினோத் அந்த இடத்துல அடிச்சு விட்டாப்ல. நீ எதுக்கு குறுக்க வர, வந்துட்டியா வா வா உடனே எதுக்கு எடுத்தாலும் வந்துருவேன், இப்ப எதுக்குமா குறுக்க வர, உன்கிட்ட என்ன சொல்லணும், நான் அவகிட்ட பேசிப்பேன் சரியா, உன்கிட்ட பேச முடியாது, உன்கிட்ட எல்லாம் சொல்ல முடியாது, உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அரோராக்கு ஒரு அடி. பக்கத்துல சாண்ட்ரா, என்ன வினோத் இப்படி பேசுறீங்க, அங்க ஒரு அடி, அப்படிதான் பேசுவேன் அமைதியாருன்னு சொல்லிட்டு அங்க ஒரு அடி. எல்லாருக்கும் அடியை போட்டாப்ல, எல்லாருக்கும் அடியை போட்டாப்ல. யாரு பேச வந்தாலும் மொக்க கொடுக்குறாப்ல. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ப்ரோ, அவர் அமைதியா இருப்பாரு, அவர் அமைதியா தான் இருப்பாரு. ஆனா அவர்கிட்ட நீங்க ஏதாவது ஒரு பாயிண்டை எடுத்து பேசி அவரை நோண்டிட்டீங்கன்னா அவர் கண்டிப்பா வெடிச்சுருவார். அப்ப அந்த இடத்துல கூட்டம் டக்குன்னு சேர்றத பாத்தீங்களா, டக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா சாண்ட்ரா கேட்கறாங்க, அரோரா ஏந்திக்கிறாங்க, சபரிக்காக இவங்க எல்லாம் வராங்க. அப்போ வினோத் டப்புன்னு மொக்க கொடுத்து விட்டாச்சு. கடைசியில சபரிக்கிட்டே சொல்லிட்டாப்ல, நான் ஒண்ணு கேட்டேன், அதுக்கு நீ ஒரு மாதிரி கோவப்பட்டு பேசின, அதனால நான் இப்ப கோவப்பட்டு பேசுறேன், அவ்வளவுதான், நீ எப்படி என்கிட்ட பேசுனியோ அதே மாதிரி நான் உன்கிட்ட பேசுறேன், வேற ஒண்ணும் கிடையாது போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாப்ல. இங்க இருந்து எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது, எப்பவும் போல சபரி ஏதோ ஒண்ணு கோவமா ரிப்ளை பண்ணிருக்காப்ல. எப்பவும் போல சபரி வந்து ஏதோ கோமா ரூடா ஒரு மாதிரி ஒரு பிஹேவியர்ல வந்து ரிப்ளை பண்ணிருக்காப்ல. அதுல மனுஷன் கடுப்பாயிட்டாப்ல, நீ கோமா பேசுனா நானும் கோமா பேசுவேன்னு சொல்லிட்டு போட்டு வெடிச்சு விட்டாப்ல. எனக்கு என்னமோ இவங்க எல்லாருமே வினோத்துக்கு அகேன்ஸ்டா திரும்பின மாதிரி இருக்கு ப்ரோ. பட் இங்க நான் ஒன்னு சொல்லிட்டா, ஃபினாலே வீக்ல நீங்க யாருக்காச்சும் அகேன்ஸ்டா திரும்பினீங்கன்னா அது அவருக்கு தான் ஓட்டுகள் ஆகும். நீங்க கூட்டமா சேர்ந்து அந்த மனுஷன் அடிச்சா அந்த மனுஷனுக்கு தான் சப்போர்ட் வரும். சும்மாவே அந்த மனுஷனுக்கு தான் சப்போர்ட் இருக்கு. நீங்க கூட்டமா சேர்ந்து அடிக்கும்போது மக்கள் சும்மா இருப்பாங்களா, சப்போர்ட்டா குமிச்சிருவாங்க. அது தெரியாம இந்த கூட்டம் பண்ணிட்டு இருக்கு. பார்க்கலாம், உங்க கண்ணுக்கு அப்படி தெரியுதா ப்ரோ? சபரி அரோராலாம் வினோத்தை டவுன் பண்ற விஷயம் உங்களுக்கு தெரியுதா? அவர் பேச வந்தாலே பேச விடாம பண்றது, இல்ல ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க நோட் பண்ணிருக்கீங்களா?
அப்படி நோட் பண்ணி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அண்ட் நம்ம பிரவீன் அவர்களுக்கான ஆட்டிடியூட் இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ரொம்ப ஒரு மாதிரி ஒரு வார்ம் ஃபயர் ஆட்டிடியூட் மாதிரி இருக்கு. மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.